ஆர்கானிக் ப்ராடக்ட் நம்ம வீடியோலேயே நம்ம நிறையா இயற்கை விவசாயம் ஆர்கானிக் ஃபார்மிங் பற்றி பேசியிருப்போம். நிறைய பேருக்கு என்ன புரிதல்னா ஆர்கானிக் ஃபார்மிங்னா ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் வீட்டில் செஞ்சாலே அது ஆர்கானிக் ப்ராடக்ட்னு நினச்சிக்கிறாங்க. ஆர்கானிக் ப்ராடக்ட்னா அதுக்கு பயன்படுத்துகிற முக்கியமாக யூஸ் பண்ணுற ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே இயற்கை விவசாயத்தில் விளைஞ்சதாக இருக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம தேசமில் பண்ணுற உளுந்த கஞ்சி மாவு எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு நம்ம கருப்பு முழு உளுந்தும் மாப்பிளை சம்பா பச்சரிசியும் பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த ரெண்டுமே இயற்கை விவசாயத்தில் விளைஞ்சதாக இருந்துச்சு. இதுலேருந்து நம்ம செய்கிற உளுந்த கஞ்சி மாவு ஆர்கானிக் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இயற்கை விவசாயம்னு என்னென்னா விளைச்சல் அதிகப்படுத்துறதுக்கோ பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கோ களையை கட்டுப்படுத்துறதுக்கோ ரசாயன உரங்கள் பூச்சிக்கொல்லி களைக்கொல்லி இதெல்லாம் பயன்படுத்தாமல் நம்ம தோட்டத்தில் இருக்கிற நாட்டு மாட்டோட கோமியம் சாணம் இதெல்லாம் பயன்படுத்தி இயற்கை இடுபொருட்கள் மூலமாகவே களையை கட்டுப்படுத்துறது விளைச்சல் அதிகப்படுத்துறது பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுன்னு செய்யறதுக்கு பேர் தான் இயற்கை விவசாயம். இந்த மாதிரி ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸு இயற்கை விவசாயத்தில் விளைந்ததா அப்படிங்கிறத உறுதி செஞ்சு வாங்குறது மூலமாக உங்கள் குடும்பத்தோட ஆரோக்கியத்தை உறுதி செய்கிறது மட்டும் இல்லாமல் இயற்கை விவசாயத்திற்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். நன்றி.